ஒரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மூச்சை கவனிக்கிறணும். மூச்சை நல்லா கவனிச்சிட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் வந்து ஃபுல் உங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். எல்லா செல்களுக்கும் அதாவது நம்ம ரீஜெமினேட் ஆகும் நம்மளுடைய பாடி செல்ஸ் எல்லாம். அதனால் தவம்னா ஏதோ நினைக்க வேண்டாம். சும்மா ஒரு ரிலாக்ஸ்டாக மூச்சு கவனிக்கும் போது நம்மளுக்கு தாட்லெஸ் ஸ்டேட், கொஞ்சம் தாட் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து நம்மளுக்கு நல்லா கூடும். ஸோ அதனால நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக ஃபஸ்ட்டு எதுக்கும் நம்ம பயப்படாமல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பயந்தாதான் நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து நம்ம நல்லா தெரியும், நம்மள பலவீனமாக ஆகிடும். அதனால் நம்ம ஹெல்த்து வந்து என்ன வந்தாலும் சரி, நம்ம என்ன எடுத்துக்கணும், ஹெல்த்தாக நல்லா சாப்பிட்ணும், நல்லா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மைண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு சிலருக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து சமையல் பண்ண பிடிக்கும், ஏதாவது எல்லா ஹாபீஸ் என்னெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அந்த